அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, புத்தாண்டு ராசி பலன்கள். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026. சிம்மம் காலச்சக்கரத்துக்கு ஐந்தாம் ராசியான சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். சிம்ம ராசி, உங்கள் ராசிலேயே கேது இருக்கார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு கும்பராசியில் இருக்கார். ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி மீன ராசியில் இருக்காங்க. ராசிக்கு பார்த்திங்கன்னா 11ல் லாபஸ்தானத்தில் குரு மிதுன ராசியில் இருக்காங்க. இதுதான் அந்த வருடகிரகங்களுக்கு உண்டான அமைப்பு. நம்ம ஏன் வருடகிரகங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா, அதோட தாக்கம் தான் அங்கே அதிகமாக இருக்கும். ஒன்றா நல்லது நடந்தால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நல்லதே நடக்கும். ஒரு கெட்டது நடக்குதுன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கெட்டது நடக்கும். ஏன்னா சனி ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு போகிறதுக்கு 2 வருஷம் டைம் எடுக்கும். ஒன்றா நல்லது பண்ணும், இல்லை கெட்டது பண்ணும். குரு 1 வருஷம் டைம் எடுத்துக்குவார். ஒன்றா நல்லது பண்ணுவார், இல்லை நெகட்டிவான சில விஷயங்களை அனுபவத்தை கொடுப்பார். ராவுக்கேது அதே மாதிரி தான் 1.5 வருஷம் டைம் எடுத்துக்குவாங்க. ஒன்றா நல்லது பண்ணுவாங்க, இல்லை ஏகப்பட்ட பிரச்சனைகளும் சிக்கலையும் கொடுப்பாங்க. அதனால தான் அந்த வருடகிரகங்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், சிம்மராசிக்கு பாருங்கள், ராசிலே கேது இருக்குது, 7ல் ராகு இருக்குது. அது ஒரு பக்கம் நெகட்டிவாக இருந்தால் கூட உங்களுக்கு 8ல் சனி இருக்குங்க. அது இன்னும் பெரிய நெகட்டிவ் அதுதான். ஏன்னா கோச்சார பலங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம இந்த வருடகிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அதில் சனி தான் முக்கிய பங்கு எடுத்துருவார். சரிங்களா? ஏன்னா கர்மக்காரகன் சனி. ஒரு சில பேருக்கு குரு பயிற்சி வந்தால் சந்தோஷம் வரும். சரி, இந்த வருஷமாச்சு நல்லது நடக்குமா, கெட்டதெல்லாம் விலைக்கு நல்லது நடக்குமா, கல்யாணமா, புத்திர பாக்கியம் கிடைக்குமா, வெளிநாடு போகலாமா, அதேமாதிரி வேலை கிடைக்குமா, ப்ரொமோஷன் கிடைக்குமா, தொழில் அமைச்சிக்கலாமான்னு ஒரு சில பேருக்கு ஆசையும் எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் சனி பயிற்சி நடந்துச்சுனாலே பயப்படுவாங்க. ஒன்றா எப்படா நம்மளை விட்டு சனி போகும்னு நினைப்பாங்க, இல்லை எப்படா சனி நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்குன்னு நினைப்பாங்க. இந்த வருஷம் பாருங்கள், ஏகப்பட்ட சிம்மராசிக்காரங்களுக்கு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா ஆரம்பத்திலே போன வருஷம் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சரியில்லை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மார்ச் ஏப்ரல்லே உங்களுக்கு 2025 ஏப்ரல் மேலே உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு. வாழ்க்கையில் அடிமேல் அடி உழுக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் நிறைய கெட்ட விஷயங்களை பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய அனுபவத்தை உங்களுக்கு சனி கற்றுக் கொடுத்துருப்பார் போன வருஷத்துலேருந்து. குடும்ப வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கும், கருத்து வேறுபாடு இருந்திருக்கும், கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா தொழிலில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் உழைச்சாலும் எவ்வளோ தான் போராடினாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். பணத்துக்கு கஷ்டப்பட்டிருப்பீங்க, கடன் தொல்லையால் அவதிப்பட்டிருப்பீங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். உங்களுக்கு கூட பழகினவங்க யார், கூட முதுகில் குத்தினவன் யார், என்னென்னவெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்ததோ அது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா 8ல் இருக்க சனி கண்டிப்பாக அசிங்கம், அவமானம், வம்பு வழக்கு, விபத்து, கேவலம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பார். உங்களுக்கு இந்த வருஷம் அதெல்லாம் கொஞ்சம் கடுமைகள், அந்த பிரச்சனைகள் எல்லாமே கம்மியாக போகுதுங்க. ஏன்னா குரு உங்களுக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடந்துடும். அந்த குரு எங்கே இருக்கார்? உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா 11ல் இருக்கார். இப்போ 12ல் விரைஸ்தானத்துக்கு வந்துடுவார். 12ஆம் இடமான விரைஸ்தானத்துக்கு குரு உச்சமடைவார். சரிங்களா? உச்சபலம் அடைஞ்சிருவார். இது எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு 12ல் குரு உச்சமடைஞ்சிட்டாலே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும். உங்களுக்கு அதில் சந்தேகமே கிடையாது. 12ல் இருக்கக்கூடிய குரு பார்த்திங்கன்னா கடகராசிக்கு வருவார். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உங்களுக்கு குருவோட அந்த அமைப்பு வரும். அதாவது உச்சம் பெறக்கூடிய அந்த அமைப்பு வந்துடும். உங்களுக்கு சனி மேலே குரு பார்வை விழுகிறனால, அந்த 8ஆம் இடத்து மேலே குரு பார்வை விழுகிறனால அந்த கஷ்டங்கள், பிரச்சனைகள், அசிங்க அவமானங்கள், கண்டங்கள், துக்கம், துயரம், சோகம் எல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடும், கம்மியாகும். ஏன்னா சனிங்கிறது பாவகிரகம். அவர் பிரச்சனை கொடுப்பார், கஷ்டத்தை கொடுப்பார். ஒரு மனுஷனை போட்டு டார்ச்சர் பண்ணுறது சனியோட வேலை தான். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவோட பார்வை 8ஆம் இடத்துக்கு மேலே விழுகிறனால அந்த பிரச்சனைகள் தான் கம்மியாகும் உங்களுக்கு. சரிங்களா? ஹெல்த் பிரச்சனை இருக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகும் உங்களுக்கு. கடன் சுமைகள், கடன் தொல்லை இருக்குது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகும். வேலையில் அசிங்கமானப்பட்டு வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா, இந்த வருஷம் ஓரளவுக்கு நல்ல வேலை, சுமாரான வேலையாச்சும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிடும். அதனால் கவலைப்படாதீங்க. பிரச்சனைகள் குறையக்கூடிய, கஷ்டங்கள் கம்மியாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமாக இந்த வருடம் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கும். 12ல் இருக்க குரு என்ன பண்ணுவார்? வெளிநாடு போக வைப்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்காம இருந்தவங்க, விசா கிடைக்காம இருந்தவங்களுக்குலாம் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு முதலீட்டில் பார்த்திங்கன்னா அளவாக முதலீடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு ஒரு நல்ல லாபமாச்சும் கிடைக்கும். புதுசாக தொழில் ஆரம்பிச்சிட வேண்டாம், இருக்கிற தொழில் காப்பாற்றிக்கிங்க. அது உங்களுக்கு ஒரு சேஃப்டி தான். 12ல் குரு இருந்தாலே வெளிநாட்டு பிரயாணம் இதெல்லாம் சக்ஸஸ் தாங்க, அதில் மாற்றமே கிடையாது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, அப்போ வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அதனால் பயப்படவே வேண்டாம். சரிங்களா? கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுங்க, கவலைப்படாதீங்க. இல்லை தேவைக்கான கடன், உங்கள் வீட்டுக்கு தேவையான கடன், அன்றாட தேவையான கடன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். யார் யார் உங்களுக்கு கடன் கொடுக்கல, யார் யார் உங்களை அசிங்கமானப்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா யார் உங்களை அசிங்கமானப்படுத்துகிறாங்க, யார் யார் கடன் கொடுக்காம இருந்தாங்களோ அதே மாதிரி வேறு உங்களுக்கு பார்த்திங்கன்னா
யாரெல்லாம் கை விரிச்சிருப்பாங்க உங்களுக்கு நண்பர் கூட்டத்தொழில் பண்ணிட்டு இருக்கோம் நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு கை விரிச்சிருப்பாங்க. எந்த ஒரு இதுவும் உங்களுக்கு பிரயோஜனம் இருந்திருக்காது. ஏகப்பட்ட சிக்கலை பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கடன் கிடைக்கிறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கடன் கிடைக்கிறது, பேங்க்கில் லோன் அப்ரூவ் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்களை இன்னொருத்தர் மூலமாக உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? அதனால் பழசாக அந்த முடிஞ்சு போனதெல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருடமாக இருக்கும். பிரச்சனைகள்லேருந்து கம்மியாகக்கூடிய ஒரு வருடம் சிம்மராசிக்காரங்களுக்கு அமையும். இப்போ ராசியில் ஜென்ம ராசியில் கேது இருக்கார், உங்களை போட்டு அழுத்திட்டு இருப்பார், அப்படியே குழப்பத்திலேயே வச்சுருப்பார் கேது உங்களுக்கு. 7ல் இருக்கிறாக என்ன பண்ணியிருப்பார், திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, கூட்டு தொழிலில் பிரச்சனை, கணவன் மனை உறவில் பிரச்சனை. நிறைய சிம்மராசிக்காரங்களுக்கு பாருங்கள் கணவன் மனை உறவில் பிரச்சனை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் பிரிஞ்சு போகிறது, கூட இருக்கவனே முதுகில் குத்துனது, நம்பிக்கை துரோகம் செஞ்சது, வருஷக்கணக்காக பழகியிருப்பீங்க, முதுகில் குத்தியிருப்பாங்க. 7ல் ராகு, இதெல்லாமே உங்களுக்கு நடந்திருக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு. இப்போ அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். சரிங்களா? பிரச்சனையிலேருந்து வெளியே வரப்போறீங்க. மறுபடியும் அந்த நம்பிக்கை துரோகங்கள், பிரச்சனைகள், சிக்கல் இதெல்லாம் உங்களுக்கு வராது. இந்த வருஷம் பிரச்சனையிலேருந்து கம்மியாகி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்கும். நீங்கள் என்ன நட்சத்திரம்னு பாருங்கள், மக நட்சத்திரமா, பூர நட்சத்திரமா, உத்தர நட்சத்திரமா, அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? போன வருஷம் 2025 ஏப்ரல்லேருந்தே சிம்மராசிக்காரங்க பாதிப்பில் தான் இருக்காங்க. அதில் மாற்றமே கிடையாது. இந்த வருஷம் சனி பயிற்சி கிடையாது. குரு பயிற்சி இந்த வருடம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கிறனால, அதாவது தமிழ் புத்தாண்டு நடந்து ஒரு 45 நாள்லேயே, அதாவது தமிழ் புத்தாண்டு எப்போ வரும், ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு. அது நடந்து உங்களுக்கு ஒரு 45 நாளே உங்களுக்கு குரு பயிற்சி நடக்கும். இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்புங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு குரு பயிற்சி அந்த குரு பயிற்சி இருக்கும். இது ஒரு அதிர்ஷ்டமான ஒரு யோகமான குரு பயிற்சி கிடையாது. ஆனால் உங்கள் லைஃப்பில் இருக்க பிரச்சனையை கம்மி பண்ணும். அதில் மாற்றமே கிடையாது. ராகுகேது வந்து உங்களை போட்டு அழுத்திட்டே இருந்திருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ராகுகேதுனா என்ன, உங்களுக்கு சர்ப்பதோஷம், ஒரு நிழல் கிரகம். நம்ம மேலே ஒரு நிழல் பட்டால் எப்படி இருக்கும், வைப்ரேஷன், ஒரு நெகட்டிவான வைப்ரேஷன் இருந்தால் உடம்பு சரியில்லாமல் இருக்கும், குழப்பத்தில் இருக்கும். அந்த நெகட்டிவான வைப்ரேஷன் உங்களை விட்டு விலகி ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனுக்கு இந்த வருஷம் சிம்மராசிக்காரங்க வர போகிறீங்க. இருந்தால் உங்கள் சுயஜாதகம் பாருங்கள். இப்போ சுயஜாதகத்தில் 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதி தசாபதி நடந்து பாவகிரகத்தோட தசாபதி நடந்தவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை அதிகமாக இருக்கும். சுபகிரகத்தோட தசாபதி நடந்துட்டு இருக்கவங்க இந்த வருஷம் கண்டிப்பாக தப்பிச்சிருவீங்க. அதில் மாற்றமே கிடையாது. சரிங்களா? அதனால் பயப்படாதீங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்தையும் குரு பார்த்துறாரு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து விருச்சிக ராசி குரு பார்க்குறாரு. அப்போ அந்த வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, வீடு அடிக்கடி வந்து செலவு வச்சுட்டு இருந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். வீடு இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு நினச்சிங்க பார்த்தீங்களா, அதெல்லாமே இந்த வருஷம் நடக்கும் உங்களுக்கு. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் சுப செலவு பண்ணுவீங்க. ஓப்பனாக சொல்லப்போனால் தேவையில்லாத விரயங்கள், வெட்டி விரயங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தவங்க, கடன் தொல்லையில் போய் மாட்டினவங்க, கடன் கழுத்து நெருக்குதுங்க சார் என்னால் முடியலன்னு சொல்லிட்டு இருந்தவங்க, வெட்டி செலவு பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் சுப செலவு நல்ல விரயமாக உங்களுக்கு மாறப்போகுது. அது வளர்ச்சிக்கான ஒரு நல்ல ஒரு விரயமாக தான் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதனால் பயப்படவே வேண்டாம். சரிங்களா? என்ன நட்சத்திரம்னு பாருங்கள், நடக்கக்கூடிய தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பாருங்கள், தசாநாதனும் புத்திநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதான்னு பாருங்கள், ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஃபஸ்ட் நீங்கள் என்ன நட்சத்திரம், உங்கள் வயசு என்னன்னு பாருங்கள். நடக்கக்கூடிய தசை நடத்தக்கூடிய கிரகமும் புத்தி நடத்தக்கூடிய கிரகமும் உங்களுக்கு ஃபேவரபுளாக அன்ஃபேவரபுளாக பாருங்கள். அதை வச்சு தான் நம்ம எல்லாமே சொல்ல முடியும். சரிங்களா? ஆனால் ஜாதகத்தில் நடக்கிற தசாபுத்தி மீறி ஒரு மனுஷனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த கிரகம் தான் மனுஷனை ஆட்டி படைக்கும். அது உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய கிரகமாக கெட்டது பண்ணக்கூடிய கிரகமானு உங்கள் ஜாதகத்தில் பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம். அடுத்து நாம் காண இருப்பது சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசின்னு சொல்கிறத விட குலதெய்வ ராசினோட சொல்லலாம். ஏன்னா நேயர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு குலதெய்வம்னா என்னன்னு தெரியாமல் இருக்காங்க. அதனால் குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ ராசி சிம்ம ராசி, குலதெய்வ ராசி, அரசியலுக்குரிய ராசி, அரசு இதழுக்குரிய ராசி, ஆன்மீகத்துக்குரிய ராசி, அரச கட்டளைக்கு உரிய ராசி, ஆராய்ச்சிக்குரிய ராசி, ஆய்வாளருக்குரிய ராசி. அடுத்து என்ன இருக்குது, இந்த அருளாளருக்குரிய ராசி, அருளாளருக்குரிய ராசி, வேத விற்பனருக்குரிய ராசி, வேத விற்பனருக்குரிய ராசி. இது எல்லாமே சிம்மந்தான். இது எல்லாமே சிம்மந்தான். அப்போ கண்டிப்பாக எப்படி இருக்கும், ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய தசாபத்தி, உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. ராசி எப்படி இருக்குது, நவாம்சம் எப்படி இருக்குது, திரேகானம் எப்படி இருக்குது, சப்தாம்சம் எப்படி இருக்குது, துவாம்சம் எப்படி இருக்குது, எல்லாம் பார்க்கணும். வெறும் ராசி கட்டத்தை வச்சு பார்க்கக்கூடாது. அட்லீஸ்ட் நவாம்சத்தையும் பார்க்கணும். ரெண்டையும் விட திரேகானம் எப்படி இருக்குது, திரேகானம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்.
இதெல்லாம் பார்த்துக்கிட்டா சிம்ம ராசிக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு செல்வாக்குக்கு மட்டுமல்ல உயர்ந்த நோக்கத்துக்குரிய ஆண்டாக மாறும். காரணம், உங்கள் ராசிநாதன் உச்சம். இந்த மேஷத்தில் ராசிநாதன் சித்திரையில் உச்சம். அப்பா, அரசாங்க வேலையா, அரசியலா, முதலமைச்சரா, பிரைம் மினிஸ்டரா, அம்பாஸ்டரா, தளபதி, அவர் பேர் என்னது, சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜா, எப்படி பெரிய பெரிய போஸ்டிங் போகிறவங்க, பெரிய பெரிய எக்ஸிக்யூட்டிவ் போகிறவங்க எல்லாம் சிம்ம ராசி, கடகராசி. வேலை செய்ய மாட்டீங்க, வேலை வாங்குவீங்க. வேலை செய்ய மாட்டீங்க, வேலை வாங்குவீங்க. அப்படிப்பட்ட தன்மை உள்ளது சிம்ம ராசி. அப்போ சிம்மத்தில் கேது, பூர்வ புண்ணியத்தில் கேது, அரசு இதில் கேது, வேத விற்பனத்தில் கேது என்ன செய்யும்? ஞானத்தை கொடுக்கும், அறிவை கொடுக்கும், சித்தியையும் புத்தியையும் அள்ளி கொடுக்கும். தீயவற்றை பேசாது, தீயவற்றை கேட்காது, தீயவற்றை பார்க்காது என்கிற மொழிக்கு ஏற்பான ராசி சிம்ம ராசி. அட்ரவன 10 நிமிஷம் பார்க்கும், அவன் சாப்பிட்டானா சாப்பாடு பார்த்தீங்களா? அதுதான் நற்குணம், நற்குணங்கள் நிறைந்த ராசி. கோபம் உள்ள இடத்தில் குணம் இருக்கும் ராசி. எந்த வேலைக்கு வா தாய, நான் ரெடி, நீ ரெடியா? அது யார்? சிம்மம் தான். எந்த வேலைக்கு வேணாலும் வா. அப்பா பாசம், வா. அம்மா மேலேயும் பாசம் தான், இருந்தாலும் ஒரு 10% அம்மா அப்பா மேலே பாசம். அப்பாவுடைய தொழில், அப்பா பூர்வீகமாக இருக்கக்கூடிய அந்த சொந்த தொழில், பரம்பரை தொழில் எல்லாத்துக்கும் உகந்தது. இந்த ஆண்டு நிச்சயமாக சுப்பீரியர் ஆண்டாக உங்களுக்கு இருக்கும். ஏன் சுப்பீரியர்னா, உங்கள் ராசிநாதன் உச்சம், மேஷத்தில் உச்சம். குடும்பம் மட்டும் கவனம். ஏன்னா ராகு சந்திரனே அவங்க வருஷப்பிரபனைக்கு வர்றாரு சதயத்தில். 2 கேதுவும் ராகும் சந்திரனை குடும்பத்தில் இருக்காரு, நண்பர்கள்ட்ட இருக்காங்க, குடும்பத்தில் இருக்காங்க. கண்டிப்பாக என்ன எடுத்தாலும் என்ன சாப்பிட்டாலும் செக் பண்ணிவிட்டு இது நல்லதா கெட்டதா என்பதை பார்த்து ரசித்து ருசித்து சாப்பிட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உண்டு. ரசித்து அதாவது ரசித்து புசித்து சாப்பிடக்கூடிய பொறுப்பு சிம்மராசிக்கு உண்டு என்பதில் மாற்று கருத்து அல்ல. எனவே தயவுசெய்து சிம்மராசி ராகு சந்திரன் ஆக கண்டிப்பாக பாருங்கள். சிம்மராசிக்கு இப்போ சனி எங்கே இருக்கார்? 7, 8 இருக்கார். இப்போ ராஜகிரகத்துக்கு வந்துட்டோம். அப்போ அஷ்டமத்து சனி நடக்குது. அஷ்டமத்து சனி முதல் சுற்றா, 2வது சுற்றா, 3வது சுற்றா, வயசை பார்த்துக்கோங்க. வன்னி மரத்தை வழிபடுங்க, பிள்ளையாரை வழிபடுங்க, மறக்காதீங்க. திங்கட்கிழமை 10 to 12 யமகண்டத்தில் பிள்ளையாருக்கு வன்னி இலையில் மாலையாக கட்டி போடுங்க, தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றுங்க. மேசராசி, சிம்மராசி, கும்பராசி, மீன ராசிக்கு அந்த 4 ராசிக்கு கண்டிப்பாக செய்யுங்க. ஏற்கனவே நான் இன்ட்ரோலேயே சொல்லியிருக்கிறேன். அடுத்து வந்து பாருங்கள் ராகு. அப்போ உங்களுக்கு ராகு 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போ நண்பர்களால் கவனமாக இருக்கணும், வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும், மனைவிமாரு கவனமாக இருக்கணும். பார்த்தீங்களா? வெளிநாடு போகிறதுல கவனமாக இருக்கணும். இந்த திப்ட் கேஸு இப்போ சொல்ல தெரியல, எப்படி இந்த மோசடி பண்ணி எல்லாம் போகிறோம்ல, அப்படி இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் பர்ஸை வேணாலும் தீட்டு போயிடுவோம். அப்போ நீங்கள் கஷ்டப்படுறோம்ல, அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தது குரு, சொல்லவே வேண்டாம். பார்த்தீங்களா? உங்கள் ராசிக்கு 7, 8, 9, 10, 11 லாபாதிபதி குருங்க. சிம்மம் அஷ்டமத்து சனி மட்டும் நினைக்காதீங்க, ஒன்று நெகட்டிவாக நினைக்காதீங்க. அடுத்து வரக்கூடியது லாபாதிபதி, அதுக்கு அடுத்து வருவது பாக்கியாதிபதி, அதுக்கு அடுத்து வருவது கர்மாதிபதி. எப்படி தூள் கலப்ப போகிறீங்க சிம்மராசி? அஷ்டமத்து சனி அடித்து தலையில் அடிச்சுக்கிட்டு வயிற்று அடிச்சு பேச்சே வேண்டாம். ஒன்று சனி திசையில் சுக்கிர புத்தி, சுக்கிர திசையில் சனி புத்தி மட்டும் நடக்காமல் பார்த்துக்கோங்க. யாருக்கு? சிம்மராசிக்கு. இந்த ஒன்றை மட்டும் தவிர்த்துக்கிட்டு உச்சம் பெற்ற ராசியாக மாறக்கூடிய ஆண்டு இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு பரவசமூட்ட ஆண்டாக மாறும். ஆக பாருங்கள். ஆக அதே மாதிரி குலதெய்வம் வழிபாடு, சூரிய வழிபாடு எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் எல்லாமே எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, 3வது வீட்டை 5ஆம் பார்வை பார்க்குறாரு. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்களா? 3வது வீடு சிம்மம், கன்னி, துலாமை, 5ஆம் பார்வை. அப்போ 3 சகோதரன். குழந்தை இல்லைங்க, ஒரு பையன்தான் இருக்கிறான். 5 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு, அடுத்த குழந்தை பாக்கியம். ஓகே. அடுத்து பாருங்கள், 5வது வீடு 7ஆம் பார்வை.
5வது வீட்டை 7ஆம் பார்வை. இது எவ்வளவு விசேஷம், இது எவ்வளவு விசேஷம். 5வது வீட்டை 7ஆம் பார்வை பார்த்தா எவ்வளவு விசேஷம். யார்? சொந்த வீடு, சொந்தக்காரர். அனைத்து செல்வம், அனைத்து மழலை, அனைத்து புத்திரம், அனைத்து திருமணங்கள், அனைத்து தாமதமான திருமணம், தாமதமான புத்திர பாக்கியம், செல்வாக்கு, சொல்வாக்கு, கருணை, உள்ளம், அன்பு, பாசம், நீதி, நேர்மை, அத்தனைக்கும் சொந்தக்காரர் நீங்கள் தான். அடுத்தது பாருங்கள், 7வது வீடு 9ஆம் பார்வை. இது அதை விட சொல்லவே வேண்டாம். 7வது வீடு 9ஆம் பார்வை. நல்லா கேட்டுங்க. 8ஆம் வீடு 9ஆம் பார்வைன்னு தான் கஷ்டம். 7வது வீடு 9ஆம் பார்வை. 7 மனைவி, 7 பார்ட்னர், 7 நட்பு, 7 எல்லாமே கொடுக்கக்கூடிய இடம். 7 துணைவி, 7 மனைவி. அது யார் பார்க்குற? பாக்கியம், பாக்கியாதிபதி பார்க்குறாரு. அப்போ பாக்கியாதிபதி பார்க்கும்போது எல்லா சகல செல்வங்களும் கொடுக்கக்கூடியது, சகல சம்பத்தும் கொடுக்கக்கூடிய இடம், சகல சம்பத்தும் கொடுக்கக்கூடிய இடம் தான் 7. 9ஆம் பார்வை பார்க்கும் பொழுது அப்போ எப்படி இருக்கும்? இந்த ஆண்டு பராபவ ஆண்டு மிக எல்லா வகையிலையும், வெளிநாடுனாலும் சரி, அரசியலும் சரி, ஏகப்பட்ட செல்வாக்குள்ள நாடாகும். அஷ்டமத்து சனி மட்டும் நீங்கள் பயப்படாதீங்க. ஏற்கனவே இன்றோ சொன்ன மாதிரி வன்னி மரத்தை வழிபடுங்க, வன்னி விநாயகரை வழிபடுங்க. வன்னி விநாயகர், வன்னி மரத்தை சனி சம்பந்தப்பட்டது. 2வது சுற்றின திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வாங்க. வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய 2026 ஜூனுக்கு மேலே சக்கரவர்த்தி யோக ஆண்டு உங்களுக்கு உண்டு என்பது மாற்று கருத்து அல்ல. எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் 5:58 இந்த தமிழ் வருட பிறப்பு பிறக்கப்படுதுங்க. இந்த 2026 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு இந்த வருடம் பிறக்கப்படுது. அதே பார்த்துட்டிங்கன்னா சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில், கும்ப ராசியில், மீன லக்னத்தில், ராகு பகவானுடைய திசையில் 315 டிகிரியில் தான் இந்த வருடம் பிறக்கப்படுது. ஒரு வீடு கட்டுறோம், ஒரு கால் போடுறோம், ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம், அன்னைக்கு நல்ல நாள் பார்த்து தான் இதெல்லாம் ஆரம்பிப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி வருட கிரகம்னு சொல்லக்கூடிய இந்த 4 கிரகமும் தன்னோட சொந்த சாரத்திலேயே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு அற்புதமான வாய்ப்பு. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு காலம் பொதுவாக நமக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறார்? சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசியில பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை இந்த புது வருடம் கொடுக்க போகுது? ஏன்னா இந்த தமிழ் வருட பிறப்பு சிம்ம ராசியில பிறந்த உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு சாதகமா அல்லது பாதகமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா சாதகத்துல தான் இருக்க தவிர பாதகத்துல இல்லைங்க. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு சிம்ம ராசியாதிபதி யாருன்னா சூரியன், அதாவது நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் தான் உங்களோட ராசிக்கு அதிபதி. இப்ப பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா இந்த பராபவ வருடம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சில அனுபவங்கள் கண்டிப்பா கொடுக்க போறாருன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? அனுபவங்கள் கலந்த வருடமாக இந்த வருடம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்க ராசிக்கு, அதாவது கேது உட்காந்துருக்கிறாரு பார்த்தீங்களா, காலை சுத்தின பாம்பு மாதிரி. அப்ப அந்த ராகு கேது அப்படின்னு சொல்ற ஒரு யாருன்னாவே பாம்பு தான். ராகுன்னா தலை, கேதுன்னா வால். கரெக்டா பார்க்கும்போது உங்க ராசியில கேது பகவான் உட்கார்ந்து இருந்தாரு. அந்த ராகு கேது பயிற்சி இந்த வருடம் உண்டு. எப்ப தெரியுங்களா? டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது ராகு கேது பயிற்சி உண்டு. டிசம்பர்ல தானே சார் ஆகிறாரு. அப்ப இப்ப எப்படின்னா, எப்படியோ ஒண்ணு ராகு கேது பயிற்சி ஆகும்போது உங்க ராசியில இருக்கக்கூடிய கேது பகவான் கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சரிங்களா? ஜென்ம கேதுவா இருக்கிறார். அதே மாதிரி பார்க்கும்போது ராகு கலஸ்தர ராகுவா இருக்கிறார். திருமண தடைகள் கொடுத்துக்கிட்டு, ஏன்னா இன்னைக்கு கலஸ்தர ராகு ஜென்ம கேது. அப்ப பொதுவாகவே உங்களுக்கு ராகு கேதுடைய பயிற்சி ஆகிற வரைக்குமே உங்களுக்கு இந்த ராகு கேதுடைய நன்மைகள் கண்டிப்பா பெருசா ஒன்றும் இருக்காது.
இதை இப்போ கொடுப்பாரா இப்போ கொடுப்பாரா இப்போ கொடுப்பாரா நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கலாம். நாள் போகுது, மாதம் போகுது, வருஷம் போகுது, தவிர எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ எனக்கு தெரிஞ்சு சிம்ம ராசிக்காரங்க எங்கே போயிட்டு வந்தால் ஓரளவுக்கு நல்லா இருக்குமுன்னா நீங்கள் காலாஸ்திரி போயிட்டு வாங்க. சரிங்களா? காலச்சொத்தனை பாம்பு மாதிரி இருந்த கேது பகவான் உங்களை விட்டுட்டு விலைக்கு அடுத்த ராசிக்கு போனாருன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். சரிங்களா? அப்போ நம்ம இந்த ராகேதுடைய பவர் கொஞ்சம் குறையணும்னா நம்ம எங்கே போகணும்? காலாஸ்திரி போயிட்டு வரணும். அப்படி போயிட்டு வந்தால் அந்த தாக்கம் கண்டிப்பாக குறையும். ஆனால் கண்டிப்பாக எப்படி பார்த்தாலும் அந்த டிசம்பர் 7ஆம் தேதி வரை, தமிழுக்கு சொல்லணும் அப்படின்னா கார்த்திகை 21ஆம் தேதி தான் ராகேது பயிற்சி. முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு வாங்க, சில நன்மைகளை நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டுன்னா சனி பயிற்சி இந்த வருடம் இருக்கா? கிடையாது. இந்த வருஷம் சனி பயிற்சி கிடையாது. திருக்கணிதத்துக்கும் இல்லை, வாக்கியத்துக்கும் கிடையாது. சனி பயிற்சின்றது கிடையாது. அப்போ உங்களுக்கு மேக்சிமம், அதாவது சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இப்போ அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? இருக்கிறதுலேயே மோசமான சனி எதுன்னா அஷ்டமத்து சனி தான். அதாவது 8ஆம் இடத்துல சனி உட்காந்துட்டாருன்னா அதுக்கு பேரு தான் அஷ்டமத்து சனி. அப்ப இந்த அஷ்டமத்து சனினால பார்க்கும்போது முன்னாடி கடைசி இந்த 2 டைம் உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். சனி பகவான் இந்த வருஷத்துல பெயர்ச்சி இல்லையே தவிர சனி வக்ரம் அடைகிறார். எப்ப தெரியுங்களா? சனி வக்ரம்ன்றது பார்க்கும்போது ஆடி மாசம் 10ஆம் தேதி, ஆடி 10 வக்ரம் அடைஞ்சு அடுத்தது பார்க்கும்போது கார்த்திகை 25ல வக்ரம் நிவர்த்தி அடைகிறார். இந்த 138 நாள் சனி பகவான் அவர் வக்ரம்னா ரிபேஸ்ல போறது, இயல்புக்கு மாறாக வேலை செய்யறது. அப்படி வக்ரம் ஆகும்போது தான் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுப்பாரு. கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வக்ரம் ஆகும்போது நல்லதை கொடுப்பாரு. நல்லது கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது வக்ரம் அடையும் போது இயல்புக்கு மாறாக கஷ்டத்தை தான் கொடுப்பாரு. ஒரு கிரகம் முன்னாடி வரும்போது நல்லது கொடுத்தாருன்னா வக்ரம் ஆகும்போது கெட்டதை கொடுப்பாரு. அதுதான் இயல்புக்கு மாறாக ஒரு வேலை செய்யறது. அப்ப எனக்கு தெரிஞ்சு சனி பகவானுடைய தொல்லை உங்களுக்கு இல்லாம நீங்க நல்லா இருக்கிறோம்னா ஆடி 10ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா ஆடி 10ல இருந்து அடுத்தது கார்த்திகை 25 வரைக்கும் 138 நாள், கிட்டத்தட்ட 4.25 மாசம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். சரிங்களா? ஆல்ரெடி நான் முன்னே என்ன சொன்னேன், ராகு கேதுனுடைய பயிற்சி அடைஞ்ச காலம் உங்களுக்கு நல்லா இல்லை. அடுத்தது ராகு கேது பயிற்சி அடைஞ்சாதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதனாலதான் காலாஸ்திரி போயிட்டு வர சொன்னேன். சரிங்களா? அப்ப சனி பகவான் முன்னாடியும் கடைசியும் சிரமத்தை கொடுப்பாரு. சென்ட்ரல்ல ஒரு 4.25 மாசம் நமக்கு நல்லது பண்ணுவாரு. சரிங்களா? அடுத்தது குரு என்ன பண்ண போறாரு? இந்த வருஷம் குரு பயிற்சி உண்டான்னு பார்த்தா கண்டிப்பா இருக்கு. எப்ப தெரியுங்களா? ஜூன் மாசம் 1ஆம் தேதி. தமிழுக்கு சொல்லணும்னா அதாவது வைகாசி மாசம் 18ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் அதாவது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வராரு. அப்ப மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. பாத்தீங்களா? அற்புதமான இடத்துல குரு இருக்காரு. ஏன்னா 11ஆம் இடத்துல லாப குருவா இருக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த குரு பகவான் அதாவது ஜூன் 1 வரைக்கும், கார்த்திகை மாசம் 18 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, சாரி வைகாசி 18 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 40 அதாவதுன்றது ஒரு 7 நாள் குரு பகவான் உங்களுக்கு கட்ட லாப குருவா இருப்பார். இது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க தான் போறாரு. சரிங்களா? அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வைகாசி மாசம் 18ஆம் தேதி குரு பயிற்சி அடைஞ்சு மிதுனத்திலிருந்து கடகத்துல உட்காந்து உச்சம் அடைகிறாரு. அப்ப உங்க ராசிக்கு எத்தனை உட்கார்றாரு? 12ஆம் இடத்துல உட்கார்றாரு. 12ஆம் இடம்னு சொல்றது நம்ம என்ன சொல்றோம்? மறைவு ஸ்தானம். 12ஆம் இடம்ன்றது விரயஸ்தானம்னு சொல்லலாம், மறைவு ஸ்தானம்னு சொல்லலாம், விரயஸ்தானம்னு சொல்லலாம். அப்ப 12ல உட்கார்ற கிரகம் நல்லது கொடுப்பாரா? ஒரு கேள்வி வருதுங்களா? ஆனா 12ஆம் இடத்துல உட்கார்ற கிரகம் அவர் இயல்பு நிலையில உட்கார்ந்து இருந்தா உங்களுக்கு கஷ்டம் தான் கொடுத்துருப்பாரு. ஆனா குரு உச்சத்துல உட்கார்றாரு. உச்சம்னா என்னன்னு பார்த்தா 100 டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகம் உச்சம் அடையும் போது 200 டிகிரிக்கு போய் அவர் ரொம்ப நல்லது பண்ணுவார். சரிங்களா? அப்ப குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல உட்கார்ந்தாலும் அவர் எப்படி உட்கார்றாரு? உச்சத்துல உட்கார்றாரு. அதனால உங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவார். எத்தனை மாசம்? கிட்டத்தட்ட 5 மாசம், 152 நாள்
கடக ராசியில உச்சத்துல தான் குரு உட்கார்ந்துருப்பார். சரிங்களா? அது எந்த டேட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அக்டோபர் மாசம் 30ஆம் தேதி வரை, ஜூன் 1 அக்டோபர் மாசம் 30ஆம் தேதி வரை. தமிழுக்கு சொல்லணும் அப்படின்னா கரெக்டான்றது ஐப்பசி மாசம் 13 தேதி வரை. சரிங்களா? அப்ப அந்த 152 நாளுமே உங்களுக்கு 12ஆம் இடத்துல உட்கார்ந்தாலும் அவர் உச்சத்துல உட்கார்றதுனால நிச்சயமா நல்லாதான் இருக்கும். அடுத்தது கடகராசியில உட்கார்ந்த குரு, குரு அதிசாரம் அப்படின்ற பேர்ல குரு வந்து மாறுறாரு. எங்க தெரியுங்களா? உங்க ராசிக்கு தான் குரு வராரு. இயல்பு நிலையில அந்த ஐப்பசி மாசம் 13ஆம் தேதியில இருந்து கார்த்திகை மாசம் 27ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட இந்த 44 நாள் உங்க ராசியில தான் உட்கார்ந்துருக்கு போறாரு. கணக்கு வச்சுக்கோங்க. அதாவதுன்றது ஐப்பசி மாசம் 13ஆம் தேதியிலிருந்து அதாவது கார்த்திகை 27ஆம் தேதி வரை 44 நாட்கள் இயல்பு நிலையில் இருப்பார். அடுத்தது கார்த்திகை 27ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் உங்க ராசியில வக்கரம் அடைவார். அப்ப குரு வக்கரம் அடைகிறது உங்க ராசியில தான் ஃபர்ஸ்ட் வக்கரம் அடைகிறார். அப்ப வக்கரம் அடைஞ்சு அப்ப கார்த்திகை 27ஆம் தேதியிலிருந்து தை மாசம் 11ஆம் தேதி வரை 44 நாள் இயல்பு நிலையில உங்க ராசியில 44 நாளும் வக்கரத்துல 44 நாளும் டோட்டலா ஒரு 88 நாள். ஒரு அதாவது கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு 88 நாள் அப்படிங்கும் போது எத்தனை மாசம் சொல்றோம் நம்ம? ஒரு 30 90 நாள் அப்படி பார்த்தா ஒரு 3 மாசம் உங்க ராசியில தான் குரு உட்கார போறார். அப்போ உங்க ராசியில உட்காரக்கூடிய குரு எப்பயுமே மற்ற கிரகங்கள் எப்படி தெரியுங்களா? பார்க்கிற வீட்டு தான் பலனை கொடுப்பார். ஆனா குரு மட்டும்தான் அவர் உட்கார்ந்த வீட்டுக்கும் நன்மையை சேர்த்து செய்வார். அப்ப நான் சொல்ற மாதிரி இந்த 88 நாள் 3 மாசம் குரு வந்து உங்க வீட்டுல தான் உட்கார போறார். எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும்? ஐப்பசி மாசம் 13ஆம் தேதியிலிருந்து தை மாசம் 11 தேதி வரைக்கும் இந்த 88 நாள் குரு வந்து சிம்மராசியில தான் உட்கார்ந்துருப்பார். இயல்பு நிலையில 44 நாள், வக்கரத்துல 47 நாள், 44 நாள். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தோம்னா தை மாசம் 11ஆம் தேதி மீண்டும் குரு வந்து என்ன பண்றாருன்னா பெயர்ச்சகரார். சிம்ம ராசியிலிருந்து கடகத்துக்கே மீண்டும் போறார். அதே வக்கரத்தோட போய் உட்கார்றாரு. அதாவதுன்றது போய் உட்காரும் போது 79 நாள் கிட்டத்தட்ட 2.25 மாசம் கடகராசியில போய் அவர் வந்து வக்கரத்துல உட்காந்துருவார். அப்ப வக்கரம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். அப்ப குருவே உங்களுக்கு 12ஆம் இடத்துல போய் உட்கார்ற கிரகம் வக்கரத்துல உட்காரும் போது அவர் இயல்புக்கு மாறாக தானே வேலை செய்வாரு. அப்ப உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அப்ப தை மாசம் 11ஆம் தேதியிலிருந்து கரெக்டா சொல்லணும்னா பங்குனி மாசம் 31ஆம் தேதி வரை அப்ப கரெக்டா இந்த வருஷமும் முடிஞ்சிடும், வக்கரமும் நிவர்த்தி அடைஞ்சிடும். அப்ப அடுத்த வருஷத்துல குரு இயல்பு நிலையில் வந்துருவாரு. சரிங்களா? அப்ப அடுத்தது குரு பயிற்சி எப்ப ஆகிறாருன்னு பாத்தீங்கன்னா 2027ஆவது வருஷம் ஜூன் மாசம் 25ஆம் தேதி தான் வக்கரமாகிறார். அப்ப கிட்டத்தட்ட பார்க்கும்போது உங்களுக்கு அடுத்தது குரு பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஃபேவரா வந்துருவார். எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு சிம்ம ராசிக்கு அதாவது இந்த அஷ்டமத்து சனியில் இருக்கிறதுனால சனி வக்கரத்துக்கு போகும்போது உங்களுக்கு இந்த தொழில் இருக்கிற தடைகள் எல்லாம் விலகும். தொழில் இருக்கிற தடைகள் விலகும், கடன் பிரச்சனை கண்டிப்பா கொஞ்சம் குறையும். இந்த ஆன்லைன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் நல்ல மாற்றம் கொடுப்பாரு. அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல சூப்பரா இருக்கும். அது போக பார்த்துட்டீங்கன்னா தொழிலுக்கு காரகன், தொழிலுக்கு அதிபதி, கர்ம வினைகளுக்கு ஏற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனிதான். அப்ப அந்த சனி பகவானே உங்களுக்கு வந்து பார்க்கும்போது வக்கரம், மற்ற கிரகம் எல்லாம் வக்கரம் அடைஞ்சா கஷ்டம் தான் கொடுப்பாரு. ஆனா உங்களுக்கு அந்த சனி பகவான் வக்கரம் அடையும் போது நல்லது மட்டும் தான் கொடுப்பாரு. சரிங்களா? அப்ப இதில் நான் சொல்றது என்னன்னா, ராகு கேது உங்களுக்கு நல்லா இல்லை, காலாஸ்திரி போயிட்டு வாங்க. சனி பகவான் முன்னாடியும் கடைசியும் கஷ்டத்தை கொடுப்பாரு, இடையில ஒரு 4.25 மாசம் நல்லது பண்ணுவார். அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் உங்களுக்கு தொழில் ஆரம்பிக்கிறது, தொழில்ல வந்து சம்பள உயர்வு, ப்ரமோஷன், ரெண்டாவது இந்த மாதிரி வந்து எதிர்பார்த்த வேலைகள் நடக்கிறது. ஆசைப்பட்டு ஒரு வேலைக்கு போயிருப்பீங்க, ஆசைப்பட்டு போன வேலை இல்லாம கிடைச்ச வேலையை இஷ்டப்பட்டு செய்துட்டு இருப்பீங்க. இந்த சூழல் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா மாறும். அதே மாதிரி உங்களுக்கு குரு பகவான் நம்ம முன்னையே சொன்ன மாதிரி நிச்சயமா இந்தந்த தருணத்துல மாறும்போது இதுக்கு தகுந்த மாதிரி உங்க சுய ஜாதகமும் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா நிச்சயமா உங்களோட வளர்ச்சி யாராலையுமே தடுக்க முடியாது. இந்த வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு சிம்ம ராசிக்காரங்களுக்கு 4 யோகம் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. 4 யோகம்னா என்னென்ன யோகம் அப்படின்னு பார்த்தா,
நிச்சயமா சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வருடத்துல கண்டிப்பா சொல்லும் அப்படின்னா சொந்த வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டு. சரிங்களா? அதே மாதிரி தொழில் ரீதியா பல அப்டேட்டுகள் கண்டிப்பா கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் கண்டிப்பா குறையும். அது போக இந்த உடல் உபாதிகள் எல்லாம் சீரா வச்சுக்குவாரு. கருத்து வேறுபாடெல்லாம் விலகி பிரிஞ்சவங்க எல்லாம் ஒன்னா சேர்றது, குடும்பத்துல ஒத்துமையா இருக்கிறது, கிட்டத்தட்ட இந்த காரு வண்டி எல்லாம் எடுக்கிறன்னு ஆசைப்பட்டு தள்ளி தள்ளி போனவங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருவாரு. பொதுவா இந்த வருடம் உங்களுடைய வளர்ச்சி சூப்பரா இருக்குன்றதுல மாற்றமே இல்லை. இதில் நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு அந்த இடையில உங்க ராசியில வந்து உட்கார குரு பகவான் வக்கரமாகிறாரு பாத்தீங்களா, அந்த 44 நாள் தான் நல்லா இல்லை. மேற்கொண்டு உங்களுக்கு குரு பகவான் இந்த வருஷம் எல்லாம் உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்க போறாரு. சரிங்களா? அதனால எனக்கு திருமண தடைகள் கண்டிப்பா உங்களுக்கு விலகும். சார் ரொம்ப நாளா பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறேன் சார், எனக்கு அமையல, இல்லை ரொம்ப நாளா எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறாங்க, செட் ஆகல அப்படியே சொல்ல, ஆணும் பெண்ணா யாரா இருந்தாலும் சரி, நிச்சயமா இந்த வருடம் உங்களுக்கு ஒரு பொற்காலமா இருக்க போகுது. சொந்தமா கடை ஓப்பன் பண்றதுக்கு வாய்ப்புண்டு, சொந்தமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு வாய்ப்புண்டு, சொந்தமா வண்டி வாகனம் வாங்குறதுக்கு வாய்ப்புண்டு, அதே மாதிரி சொந்தமா வீடு வாசல் கட்டி உட்கார்றதுக்கு வாய்ப்புண்டு. ரொம்ப நாளா அந்த வீடு கட்டணும், ஆல்ட்ரேஷன் பண்ணணும், புதுப்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் கண்டிப்பா சூப்பரா உங்களுக்கு வேலை செய்யும். இதை அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. சரிங்களா? நன்றிங்க.